ஆதம் ஹவ்வா குடியிருந்த சொர்க்கம் மறுமையில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய சொர்க்கமே ஆகும். சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டன என்பதே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஆகும். பூமியில் ஒரு பகுதியிலேயே சொர்க்கம் உருவாக்கப்படும் என்று சிலர் கூறுவார்கள். இந்த கூற்று சரியல்ல என்பதற்கு இங்கே தெளிவான ஆதாரம் உண்டு. சொர்க்கத்திலிருந்து ஆதம் ஹவ்வா ஆகியவர்களை அல்லாஹ் தஆலா வெளியேற்றிய பொழுது, நீங்கள் இறங்கிச் செல்லுங்கள், உங்களுக்கு பூமியில்தான் தங்கும் இடமுண்டு என்று கூறினான். இதிலிருந்து சொர்க்கம் பூமிக்கு வெளியே உள்ளது என்பது தெளிவாகிறது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பெண் துணையை படைத்து அவரோடு வாழ்க்கை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதில் இருந்து துறவறத்தை அல்லாஹ் விரும்பவில்லை என்று தெரிகிறது. இவ்வாழ்க்கை ஆன்மீகத்திற்கு எந்த வகையிலும் தடை ஆகாது என்று அறிய முடிகிறது. இதை பற்றி மேலும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. விவரமாக தெரிந்து கொள்ள நமது பெரிய பயான்களை பார்த்து பயனடையுங்கள்.